Hi, my dear viewers. ஸோ டெஸ்ட் என்ஜியோட தேர்ட் பார்ட் வீடியோ தான் இது. இதில் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா 10 to 11 டாபிக்ஸ் இருக்குது. ஸோ இதில் நம்ம ஒரு ஃபஸ்ட்டு 6 டாபிக்ஸ் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம STCM எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ அதனால நான் அதிலே வெயிட்டர்றேன், ஓகேவா? இதில் டெஸ்ட் என்ஜில் இந்த தேர்ட் பார்ட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இக்னோர் டெஸ்ட், அப்படி இல்லைனா எனபிள் ஃபாஸ்ட், அப்படி இல்லைனா எக்ஸ்க்ளூட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம XML ஆட் பண்ணுவோம். இப்படி நம்ம ஆட் பண்ணுறதால அது என்ன பண்ணுவோம், அந்த பர்டிகுலர் மெத்தடை மட்டும் இக்னோர் பண்ணிவிடும், ஓகேவா? மற்ற மெத்தட் எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதான் வந்து நம்ம இக்னோர் டெஸ்ட்டில் பார்ப்போம், ஓகேவா? அடுத்து ப்ரியாரிட்டி பேஸ்டு ரன் ஆகும். எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ்க்கு கொடுக்குறீங்க, -1 0 1 அப்படின்னு சொல்லிட்டு ப்ரியாரிட்டி மென்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ எது வந்து நெகட்டிவில் இருக்கோ ஃபஸ்ட்டு அதுதான் எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அப்படி நீங்கள் ப்ரியாரிட்டி கொடுக்கல அப்படின்னா அது வந்து ஆஸ்கி வேல்யூவில் ரன் ஆகும், ஓகேவா? அடுத்து தேர்டு என்ன அப்படின்னா, தேர்ட் கான்செப்ட் என்னன்னா இன்வொகேஷன் கவுண்ட் ஈக்குவல் டு 2 or 3 சம்திங் என்ன கொடுக்குறீங்களோ அத்தனை டைம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட மெத்தட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதுக்கு தான் நம்ம இன்வொகேஷன் கவுண்ட் யூஸ் பண்ணுவோம். அடுத்து எக்ஸப்ஷன் டெஸ்ட்டுங்கிறது என்னன்னா, பர்டிகுலர் இந்த மெத்தடில் ஏதாவது எக்ஸப்ஷன் வரப்போகுதுன்னு உங்களுக்கு தெரியுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், எக்ஸ்பெக்டட் எக்ஸப்ஷனில் அந்த எக்ஸப்ஷனோட கிளாஸ் நேமை மென்ஷன் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட எக்ஸப்ஷனை வந்து அது என்ன பண்ணிவிடும், இக்னோர் பண்ணிவிடும், ஓகேவா? அடுத்து டிபெண்ட்ஸ் ஆன் மெத்தட். இப்போ டிபெண்ட்ஸ் ஆன் மெத்தடுங்கிறது ஒன்றும் கிடையாது. யூ ஹேவ் 3 மெத்தட்ஸ், ஓகேவா? இன் யுவர் கிளாஸ். உங்கள் கிளாஸில் நீங்கள் 3 மெத்தட் வச்சுருக்கீங்க. அந்த 3 மெத்தடில் ஃபஸ்ட் மெத்தட் வந்து URL லான்ச்சாக இருக்கலாம், செகண்ட் மெத்தட் லாகினாக இருக்கலாம், தேர்ட் மெத்தட் பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஐடி பாஸ்வேர்ட் லாகின் முடிச்சதுக்கப்புறம் ஏதாவது பேஜ்குள்ளே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏதோ சர்ச் பண்ணுறீங்க சம்திங், ஓகேவா? இல்லை ஏதோ பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடக்கணும். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து நான் URL லான்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா லாகின் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நான் என்னோடய ப்ராஜெக்டில் என்னோட அந்த பர்டிகுலர் பேஜில் போய்ட்டு நான் ஏதோ பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ இதை வந்து டிபெண்ட்ஸ் ஆன் மெத்தடில் இருக்கும். டிபெண்ட்ஸ் ஆன் மெத்தடு நேம் தெரிஞ்சிருக்கும். அந்த மெத்தட் வந்து இன்னொரு மெத்தடை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு பேர் தான் என்ன, டிபெண்ட்ஸ் ஆன் மெத்தட். அசஷனில் 2 டாபிக் இருக்குது. அசஷனில் 2 டைப் இருக்குது. ஒன்று சாஃப்ட் அசஷன், இன்னொன்று சாஃப்ட் அசெட், இன்னும் ஹார்ட் அசெட். ஸோ நார்மலாக நீங்கள் ஹார்ட் அசெட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் மெத்தடில் இஷ்யூ வந்துச்சுன்னா உடனே உங்களோட கன்சோலில் எக்ஸப்ஷன் அடிச்சிடும். பட் சாஃப்ட் அசெட் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் கடைசியாக அசெட் ஆல்னு கொடுத்தா மட்டும் சாஃப்ட் அசெட் டாட் ஏதோ அந்த ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸ் நேம் டாட் சாஃப்ட் அசெட் ஆல் அப்படின்னு சொல்லி கொடுத்தா மட்டும்தான், அசெட் ஆல் அப்படின்னு கொடுத்தா மட்டும்தான் உங்களோட இதுக்கு முன்னாடி எத்தனை மெத்தட்லாம் எக்ஸப்ஷன் வந்திருக்கோ எல்லா மெத்தடோட எக்ஸப்ஷனையும் உங்களுக்கு டோட்டலாக கிளியராக உங்களோட கன்சோலில் ரன் பண்ணி காட்டிடும். ஸோ இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 4 டாபிக் இருக்குது. அது என்னென்னு அப்படின்னா பேரலல் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராஸ் ப்ரௌசர் டெஸ்டிங், டேட்டா ப்ரொவைடர், பேராமீட்டரைசேஷன், அதுக்கப்புறம் ஐரிட்ரே அனலைசர். ஸோ இந்த 5 கான்செப்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆல்ரெடி STCM பார்த்தாச்சு. இன்றைக்கி இந்த 6 கான்செப்ட் பார்க்குறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணீங்க, அந்த கான்செப்ட் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேவா? மோர் வீடியோ நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மோர் கண்டென்ட் அண்ட் குவாலிட்டியோட வரும். உங்களுக்கு ஏதாவது இதில் டவுட்ஸ் இருக்குது, ஸோ வேறு ஏதாச்சும் நான் டாபிக் ஸ்கிப் பண்ணிட்டேன், இல்லை புரியல, இன்னும் டெப்த்தாக எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ளீஸ் பிங் மீ இன் கமெண்ட், ஓகேவா? நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும், ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருந்த ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு தெரிஞ்சிருக்கும். இந்த ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருப்போம். இதுக்குள்ளே நம்ம இந்த டெஸ்ட்டு ரன் பண்ணியிருப்போம், ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் ஒரே ஒரு மெத்தட் மட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாமல் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ப்ரௌசர் லான்ச் நான் எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஆல்ரெடி எப்படி ப்ரௌசர் லான்ச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டேன், ஓகேவா? ஆக்சுவலாக இக்னோர் டெஸ்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் URL லான்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் கொடுத்துருங்க, கரெக்டாக? ஸோ 3 மெத்தட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் ஒன் URL லான்ச், செகண்ட் ஒன் லாகின், தேர்ட் ஒன் என்னென்னு வச்சுக்கிறேன் பர்ச்சேஸு, ஓகேவா? சாரி பர்ச்சேஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். இதில் ஃபஸ்ட் மெத்தடில் நான் என்ன பண்ணுறேன், அட்டெஸ்ட். ஸோ அட்டெஸ்ட் நான் கூப்பிட்டுக்கிறேன். டெஸ்ட் என்ஜி டாட் அனோடேஷன் கண்ட்ரோல் ஸ்பேஸ் அடிச்சிங்கன்னா வரும். ஸோ ஒன்ஸ் அட்டெஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு அனோடேஷன் இம்போர்ட் ஆகிடும். திரும்ப நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா டெஸ்ட்டு திரும்ப போடுறோம், ஏன்னா நம்ம நம்மளோட டெஸ்ட் கிளாஸு. ஸோ நம்ம டெஸ்ட்டை கொடுத்தா மட்டும்தான் அந்த மெத்தட் என்ன பண்ணணும், எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், டெஸ்ட்டு கொடுக்கணும், ஓகேவா? ஸோ நான் டெஸ்ட்டுன்னு கொடுத்துட்டேன். இப்போது இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சைஸ் அவுட், நான் ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன அப்படின்னா URL லான்ச்னு வச்சுக்கிறேன்.
ஓகேவா? இது எல்லாத்தையுமே ஜஸ்ட் நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. ப்ரௌசர் நீங்கள் கொடுத்தாலும் அதுக்கேற்ற மாதிரி தான் ஒர்க் ஆகும். எந்த இடத்துல உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த இடத்துல நீங்கள் இக்னோர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தடுக்கு என்ன அவுட் கொடுக்குறேன் அப்படின்னா லாகின். இந்த மெத்தடுக்கு என்ன கொடுக்குறேன் அப்படின்னா பர்ச்சேஸ். ஸோ ஒன்ஸ் ஐ எம் கிவன் பர்ச்சேஸ் ஆஃப்டர் தட் ஐ வில் கோ டு அட்டெஸ்ட் அன்டேஷன். அன்டேஷனில் போய்ட்டு நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், இதை வந்து 3 டைப்பில் நம்ம வந்து இக்னோர் பண்ணலாம். ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா எனபிள்டு. ஸோ எனபிள்னு கிளிக் பண்ணாலே அது கேட்கும் பூலியன். இது வந்து டிஃபால்ட்டாக என்ன இருக்கும் அப்படின்னா ட்ரூவாக இருக்கும். ஸோ ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அது எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபால்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அது எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை இப்போதைக்கு கொடுக்கல. ஸோ ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், என்னோட டெஸ்ட் கேஸை நான் ரன் பண்ணுறேன். ஸோ ஐடி கொடுத்து டெஸ்ட் செஞ்சு ரன் பண்ணிட்டேன். இங்கே வந்து பார்க்குறேன் எனக்கு வந்து ரன் 3 ஆகிருக்கு, பாஸ் 3 ஆகிருக்கு. வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ், அடுத்து லாகின், அதுக்கடுத்து யூஆர்எல் லான்ச் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஸோ எனக்கு வந்து மொத்தம் 3 மெத்தடு எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா லாகின் ஃபஸ்ட்டு எனக்கு என்ன பிரிண்ட் ஆகிருக்கு, லாகின். இது ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஆஸ்கி வேல்யூவில் தான் பிரிண்ட் ஆகும். எது கம்மியான ஆஸ்கி வேல்யூ இருக்கோ அதான் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இது ஆல்ரெடி சொல்லியிருப்போம் கரெக்டாக. அடுத்து பர்ச்சேஸ், அதுக்கப்புறம் யூஆர்எல் லான்ச், இதான் லாஸ்ட்டாக எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஸோ இப்போது இதுக்குள்ளே எனக்கு வந்து ஏதோ ஒரு மெத்தட் வந்து எக்ஸிக்யூட் ஆக வேணாம் அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், அந்த மெத்தடை என்ன பண்ணுறேன், டிசபிள் பண்ணுறேன். எப்படி பண்ணுறேன் அப்படின்னா எனபிள்டு ஈக்குவல் டு என்ன பண்ணுறேன், ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ எனக்கு என்ன பண்ணலாம், இப்போ இந்த யூஆர்எல் லான்ச்சுங்கிற மெத்தட் வந்து எக்ஸிக்யூட் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் அதனால் என்ன பண்ணிட்டேன், எனபிள் ஃபால்ஸ்னு கொடுத்துட்டேன். இப்போ நான் எதனா ரைட்டில் கொடுத்து ரன்னஸ் கொடுக்குறேன். ஸோ ஒன்ஸ் ரன்னஸ் கொடுத்தனே பார்த்திங்க அப்படின்னா லாகின் பர்ச்சேஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ நம்ம இப்படியே இக்னோர் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இந்த மெத்தட் எக்ஸிக்யூட் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன், என்ன லாகின். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதில் இக்னோர், அது எதுலேருந்து வருது, org.stng.anishn இந்த பேக்கேஜ்லேருந்து வருது. ஸோ நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன், ரைட் கிளிக் கொடுத்து ரன்னஸ் பண்ணுறேன். ஸோ டெஸ்ட்டு. ஸோ இதுவும் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இதில் வந்து பாருங்கள் எனக்கு இப்போ பர்ச்சேஸ் மட்டும் தான் இருக்குது. ஸோ எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருப்பீங்க. இப்போது இந்த இடத்துல இன்னொரு டைப் இருக்குது. என்ன அப்படின்னா நான் வந்து டெஸ்ட் சைன் வீடியோவில் testng.xml எப்படி ஃபைல் கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்லலை. க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸோ க்ரியேட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு முறை க்ரியேட் பண்ணி காட்டிடுறேன். டெஸ்ட் கன்வெர்ட் டெஸ்ட் நேம்லாம் எதுவும் மாற்றலை. ஸோ ஃபினிஷ் கொடுத்துட்றேன். டெஸ்ட் ஃபைல் எனக்கு இந்த டிடிடி ஃபைல் இம்போர்ட் ஆகலை. ஸோ அதனால் நான் இதை மட்டும் கேன்சல் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இதில் நம்மக்கிட்ட எத்தனை கிளாஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நேம், ஆப் டெஸ்ட்டு, இது நான் ரன் பண்ணல, அதனால் இதை நான் தூக்கிடுறேன். அதுக்கப்புறம் நியூ டெஸ்ட் கிளாஸ், இது மட்டும் தான் நமக்கு எக்ஸிக்யூட் ஆக போகுது. ஸோ நான் அதை மட்டும் வச்சுக்கிறேன். ஓகேவா? கிளாஸுக்குள்ளே ஃபஸ்ட்டு சூட் இருக்கும், சூட்டுக்குள்ளே டெஸ்ட் இருக்கும், டெஸ்ட்டுக்குள்ளே கிளாஸஸ் இருக்கும், கிளாஸஸ்க்குள்ளே கிளாஸுக்குள்ளே தான் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மெத்தட்ஸ் இருக்கும். கரெக்டாக? ஸோ அதனால் நான் என்ன பண்ணிடுறேன், இதை கமெண்ட் பண்ணிடுறேன். இதுக்குள்ளே ஸோ கிளாஸ். ஓகேவா? இதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மெத்தட்ஸ் இருக்கும். கரெக்டாக? ஸோ நான் மெத்தட்ஸ்னு கொடுத்துக்கிறேன். இதுக்குள்ளே இருக்கிற மெத்தட்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்க்ளூட் பண்ண போகிறோம். இன்க்ளூட் மீன்ஸ் இன்க்ளூட் நேமு, என்னோட மெத்தடோட நேமு. ஓகேவா? இன்க்ளூட் நேமு, என்னோட மெத்தடோட நேமு. ஆல்ட் ஷிஃப்ட் டவுன். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் நம்மளோட ஃபஸ்ட்டு மெத்தடோட நேம் என்ன, யூஆர்எல் லான்ச். கரெக்டாக? ஸோ யூஆர்எல் லான்ச். நம்மளோட செகண்ட் மெத்தடோட நேமு லாகின். நம்மளோட தேர்ட் மெத்தடோட நேமு பர்ச்சேஸ். கரெக்டாக? ஸோ மெத்தட் க்ரியேட் பண்ணிட்டோம். டேகெல்லாம் கரெக்டாக க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ரன் பண்ணிக்கிறேன். ரன்னர்ஸ். ஸோ டெஸ்ட் சூட்டு.
ஸோ பர்ச்சேஸ் மட்டும் தான் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எங்கே இருக்குது நியூ டெஸ்ட் கேஸ், கண்ட்ரோல் இசட், காப்பி, நோட்பேடில் பேஸ்ட். ஓகேவா, எனபிள்டு ஃபால்ஸ் அட் இக்னோர் ரெண்டுத்தையும் தூக்கியாச்சு. சேவ் பண்ணிக்கிறேன். நம்மளோட XML ஃபைலுக்கு போய்க்கிறேன். ரன்னஸ் டெஸ்ட் என்ஜி சூட்டு. ஸோ நமக்கு வந்து இது என்ன பண்ணியிருக்கு, எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. எக்ஸிக்யூட் ஆகி என்ன பண்ணியிருக்கு, யூஆர்எல் லான்ச்சு, அதுக்கப்புறம் லாகின், அதுக்கப்புறம் என்ன பர்ச்சேஸ், இது மூணுமே எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. இது ஒன்றும் கிடையாது, எனக்கு அந்த டிடிடி வந்து ஆட் பண்ண சொல்லுது, அதனால தான் எனக்கு எக்ஸப்ஷன் ஆகிருந்தது. பார்த்தீங்கன்னா இந்த XML ஃபைலுக்குள்ளே பார்த்தாலே தெரியும் நமக்கு என்ன பண்ணியிருக்கு, எக்ஸிக்யூட் ஆகிருக்கு மூணுமே, அதனால் க்ரீன் கலரில் வந்திருக்கு. ஓகேவா, எங்கே போச்சு, இதோ இருக்குது. யூஆர்எல் லான்ச், லாகின், பர்ச்சேஸ் மூணு மெத்தடுமே எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு, பார்த்தா தெரிஞ்சிருக்கும். ஸோ அதில் நான் அட் இக்னோரையும் எனபிள் ஃபால்ஸையும் ஆல்ரெடி கொடுத்துருந்தேன் டிஃபால்ட்டாக, அதனால் தூக்கிட்டேன். இப்போது இது வந்து தேர்ட் டைப், எப்படி வந்து இக்னோர் பண்ணுறது அப்படின்னு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், யூஆர்எல் லான்ச், லாகின் கொடுத்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு வந்து ஏதாவது 2 மெத்தட் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், ரன் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது ஒரு மெத்தட் மட்டும் ரன் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணிடலாம், ஸோ இன்க்ளூடுக்கு பதில் ஜஸ்ட் சேஞ்ச் யுவர் XML ஃபைல் இன்டூ எக்ஸ்க்ளூட். ஸோ நீங்கள் எக்ஸ்க்ளூட்னு சேஞ்ச் பண்ணிட்டா, ஸோ அந்த மெத்தட் மட்டும் என்ன பண்ணிவிடும், எக்ஸ்க்ளூட் ஆகிடும். நீங்கள் எதை இன்க்ளூட் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஒரு மெத்தட் மட்டும் தான் என்ன பண்ணுவோம், எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இது ஒரு டைப்பு. ஓகேவா, இதுதான் நம்ம அட் இக்னோரில் பார்த்துருப்போம். ஸோ இதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா இக்னோர் டெஸ்ட். ஓகே, இதில் உங்களுக்கு எந்த டவுட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ செகண்ட் வந்து அப்படின்னா, ஸோ ப்ரௌசர் லான்ச் வச்சு நான் எதுவும் எக்ஸிக்யூட் பண்ணி காட்டல, இதோட கண்டினியூஷன் வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் டெஸ்ட் என்ஜி பேசிக்கில் நான் வந்து இதை ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு, ப்ரௌசர் லான்ச்சிங்லாம் நம்ம வந்து அந்த கிராஸ் ப்ரௌசர், பேரலல் டெஸ்ட்டு, டேட்டா ப்ரொவைடர், இதிலலாம் நம்ம எப்படி அட் இக்னோர் இதெல்லாம் வச்சு பார்க்குறது அப்படின்னு, ப்ரியாரிட்டிலாம் வச்சு பார்க்குறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நமக்கு வந்து யூஆர்எல் லான்ச் ரன் ஆயிடுச்சு கரெக்டாக, இது ரன் ஆயிடுச்சுன்னு பார்த்துடலாம். இது ரன் ஆகிருக்கு, நமக்கு லாகின் ரன் ஆகிருக்கு, பர்ச்சேஸ் ரன் ஆகிருக்கு, அதுக்கப்புறம் யூஆர்எல் லான்ச் ரன் ஆகிருக்கு. ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், நீங்கள் வந்து இக்னோரையும் எக்ஸ்க்ளூடும் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்க்ளூடு அதில் போய் பண்ணுறது. ஓகேவா, அட் இக்னோர்னு ஒரு அனோட்டேஷன் இருந்துச்சு, அதை நீங்கள் டேரெக்டாக அங்கே யூஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து வர அனோட்டேஷன் எல்லாமே நீங்கள் டெஸ்ட்டோட ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே கொடுத்தா போதும். ஓகேவா, ஸோ எனபிள்டு இக்னோர்னு கேட்டாங்கன்னா எனபிள்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபால்ஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரியாரிட்டி. இப்போ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு வந்து ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகிறது என்ன மெத்தட் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு, லாகின். ஓகே, நான் ஆக்சுவலாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா யூஆர்எல் லான்ச் தான் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகணும், அதுக்கப்புறம் தான் லாகின்ல நான் ஐடி பாஸ்வேர்டு போடுவேன், அதுக்கப்புறம் தான் என்ன பர்ச்சேஸ் அந்த பேஜுக்கு போகும். இப்போ நான் இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட்டு என்ன ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே ப்ரியாரிட்டி, ஸோ ப்ரியாரிட்டி அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ அது என்ன பண்ணியிருக்கேன், இன்டீஜர் டைப் கேட்குது, இதில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் இன்டீஜர் டைப் கேட்குது. ஸோ நான் ப்ரியாரிட்டின்னு கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், -1 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ ப்ரியாரிட்டின் -1 கொடுத்துருக்கேன். நீங்கள் அதுக்கப்புறம் ப்ரியாரிட்டி மென்ஷன் பண்ணல அப்படின்னா அது வந்து ஆஸ்கி வேல்யூவில் எடுத்துக்கிட்டு அது எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிடும், எது கம்மியான ஆஸ்கி வேல்யூ அதை. ஓகேவா, ஸோ நான் ப்ரியாரிட்டி -1 கொடுத்தேன் அப்படின்னா இது எனக்கு வந்து ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகணும் யூஆர்எல் லான்ச், அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோம், ஆக்சுவலாக லாகின் நடக்கணும், அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும், எனக்கு பர்ச்சேஸ் நடக்கணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், அதுக்கப்புறம் எனக்கு லாகின் அது கண்டிப்பாக நடந்துடும். ஸோ ப்ரியாரிட்டி 1 சொல்லி கொடுத்துக்கிறேன். அண்டு அகெயின் ப்ரியாரிட்டி, சாரி மாற்றி கொடுத்துட்டேன், ப்ரியாரிட்டி இந்த இடத்துல 1, இல்லை இந்த இடத்துல அந்த இடத்துல 1 கொடுத்துட்டோமா, இந்த இடத்துல 2 கொடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல 0 கொடுத்து இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம், 1 கொடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ நெகட்டிவில் எது இருக்கோ ஃபஸ்ட்டு, இங்கே 1 கொடுத்துருந்தீங்கன்னா இது 2 ஆகும், இங்கே 2, இங்கே 3 அந்த மாதிரி கொடுக்கலாம். அப்படி இல்லைனா இந்த இடத்துல -1, இந்த இடத்துல 0, இந்த இடத்துல 1, உங்கள் இஷ்டம் தான். நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ். ஓகேவா, அது எப்படின்னா அசெண்டிங் ஆர்டரில் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரியாரிட்டியில் நம்பர்ஸ்
கொடுத்துக்கலாம். ஸோ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்க்குறேன். ஃபஸ்ட்டு எனக்கு என்ன ஆயிருக்கு, யூஆர்எல் லான்ச் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ஓகேவா? செகண்ட் என்ன ஆயிருக்கு, எனக்கு லாகின் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. தேர்ட் வந்து பர்ச்சேஸ் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ஸோ இப்படி நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ரியாரிட்டி பேஸில் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், எனக்கு ப்ரியாரிட்டி பேஸில் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இப்போ நான் இது வந்து நம்மளோட டெஸ்ட் என்ஜினில் தேர்ட் டைப். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் I have copied that code, after that I will paste here. Okay, then I will go to invocation count. So it is very simple. ஓகேவா? ரொம்ப காம்ப்ளிகேஷன்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், எனக்கு ஒரு மெத்தடு மட்டும் என்ன பண்ணணும், ஒரு 2 or 3 டைம் ரன் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இன்வொகேஷன் கவுண்ட் என்ன பண்ணலாம், 3 or 4 அந்த ரேஞ்சு நீங்கள் கொடுத்துட்டு விட்டுறலாம். ஸோ நான் ரைட் கிளிக் கொடுத்து ரன்னஸ் டெஸ்ட் என்ஜி அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். கோடு எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஸோ நம்மளோட இதில் போய் பார்ப்போம். இதில் போய் பாருங்கள், யூஆர்எல் லான்ச் மட்டும் எத்தனை முறை ரன் ஆகிருக்கு அப்படின்னா 3 டைம்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. பார்த்தாலே தெரியுதுல, யூஆர்எல் லான்ச் மட்டும் நமக்கு எத்தனை டைம் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு, 3 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஸோ சேவ் பண்ணிட்டேன். Ctrl+X சேவ் பண்ணிக்கிறேன். டிஸ்டன்ஸு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன யூஆர்எல் லான்ச், அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கு, லாகின், அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கு, பர்ச்சேஸ். இது எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. தெரியுதா? ஸோ உங்களுக்கு மல்டிபிள் டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா இன்வொகேஷன் கவுண்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு திங் என்ன அப்படின்னா, எக்ஸப்ஷன் டெஸ்ட். எக்ஸப்ஷன் டெஸ்ட்டுங்கிறது சிம்பிள், ஒன்றுமே கிடையாது. ஸோ நான் இந்த இடத்துல என்ன பண்ணிட்டேன், ஜஸ்ட்டு ஒரு எக்ஸப்ஷனை வர கோட ஒன்றுக்குள்ளே எழுத போகிறோம். ஸோ ஓகேவா, அது எக்ஸப்ஷன் வரப்போகுதுன்னு எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கலாம், டிஃபால்ட்டாக அந்த எக்ஸப்ஷனை மென்ஷன் பண்ணலாம். அப்படி இல்லைனா என்னோட எக்ஸப்ஷனோட பேரண்ட் இருப்பாங்கள்ல, அவங்களோட நேம் மென்ஷன் பண்ணலாம். ஸோ அதை எப்படி மென்ஷன் பண்ணுறது அப்படின்னா, எனக்கு ஒரு வந்து எக்ஸப்ஷன் வரப்போகுது. ஸோ அதை எக்ஸப்ஷன் நான் ஃபைன் பண்ணிட்டேன். ஸோ அதனால் அதுக்கு பேர் என்ன பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா, அக்செப்டட் எக்ஸப்ஷன்ஸ் அப்படின்னு வச்சுருக்காங்க. இதுக்குள்ளே உங்களுக்கு வரப்போகிற எக்ஸப்ஷனோட நேம் டைரெக்டாக நீங்கள் இதுக்குள்ளே கொடுக்கலாம். அப்படின்னு டைரெக்டாக உங்கள் பேரண்ட்டோட கிளாஸ் கொடுக்கலாம். ஸோ சிம்பிளாக நான் என்ன பண்ணிட்டேன், பேரண்ட்டோட கிளாஸ் கொடுத்துட்றேன். ஆக்சுவலாக நான் என்ன எழுத போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட் இன்ட் ஏ ஈக்குவல் டு எனிதிங் டிவைட் பை 0. ஸோ எனிதிங் டிவைட் பை 0னா இப்போ ஒரு 9 டிவைட் பை 0 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன், என்னோட ஏவை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ ஏவை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதை ரன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸப்ஷன் அடிக்குதான்னு பார்த்துடலாம். ஓகேவா? அப்புறம் நான் கோடு ஏதோ பண்ணிட்டேன்னு சொல்லக்கூடாதுல்ல. ஸோ எக்ஸப்ஷன் அடிக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் அடிச்சிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களோட எக்ஸப்ஷன் எவன் மென்ஷன் பண்ணலாம். நான் என்ன பண்ணுறேன், டேரெக்டாக பேரண்ட் எக்ஸப்ஷனோட ஆல் பேரண்ட், எக்ஸப்ஷனோட பேரண்ட் யார், சாரி அரித்மெட்டிக் எக்ஸப்ஷனோட பேரண்ட் யார், எக்ஸப்ஷன். ஸோ எல்லா எக்ஸப்ஷனோட பேரண்ட் இவங்க வந்து எக்ஸப்ஷனு. ஸோ நான் எக்ஸப்ஷனை டேரெக்டாக கொடுத்துட்டேன் அந்த கிளாஸை. ஸோ பக்கத்தில் கிளாஸ்ன்னு மென்ஷன் பண்ணோம். நான் இப்போ அதை ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணோடனே அது வந்து எக்ஸப்ஷன்னு தெரியுது. ஸோ அது என்ன பண்ணியிருக்கு, லாகின் பர்ச்சேஸ் மாதிரி எனக்கு பிரிண்ட் பண்ணியிருக்கு. தெரியுதா உங்களுக்கு? ஸோ லாகின் பர்ச்சேஸை எனக்கு பிரிண்ட் பண்ணியிருக்கு. இங்கே எக்ஸப்ஷன் வந்துச்சு, இக்னோர் பண்ணிடுச்சு. ஸோ ஓகேவா, இதான் என்ன பண்ணியிருக்கேன், எக்ஸப்ஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறது. உங்களுக்கு என்ன எக்ஸப்ஷன் வரப்போகுதுன்னு தெரிஞ்சிச்சா, எக்ஸ்பெக்டட் எக்ஸப்ஷன் அதுக்குள்ளே என்ன பண்ணணும், அந்த எக்ஸப்ஷனை மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட எக்ஸப்ஷனை இக்னோர் பண்ணிவிட்டு மற்ற கோட எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து என்ன அப்படின்னா, டிபெண்ட்ஸ் ஆன் மெத்தட். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் மெத்தடுங்கிறது ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். இதில் உள்ள எல்லாத்தையும் நான் தூக்கிறேன். ப்ரியாரிட்டி தேவையில்ல. ஓகே, டிபெண்ட்ஸ் ஆன் மெத்தட் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இதுலேயும் ப்ரியாரிட்டி தேவையில்ல, தூக்கிடுறேன். ஸோ இதுலேயுமே ப்ரியாரிட்டி நமக்கு தேவையில்ல. ஸோ சிம்பிளாக இதை நான் ரன் பண்ணுறேன். ரன்னர்ஸ் ஃபஸ்ட்டு நமக்கு என்ன ரன் ஆகுது, லாகின் ரன் ஆகுது.
2 என்ன ரன் ஆகுது? இங்கே பர்ச்சேஸ் ரன் ஆகுது. 3 என்ன ரன் ஆகுது? 9. ஓகேவா? கரெக்டாக தான் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு ஆஸ்கி வேல்யூவில் எது கம்மியான எல் தான் இருக்குது. அதுக்கப்புறம் பர்ச்சேஸ், அதுக்கப்புறம் யூ. ஓகேவா? பிக்கு அப்புறம் தான் யூ வரும். ஸோ கரெக்டு தான். ஸோ அதனால் ஆஸ்கி வேல்யூவில் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், டிபெண்ட்ஸ் ஆன் மெத்தட். டிபெண்ட்ஸ் ஆன் மெத்தடில் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மெத்தட் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் தான் இந்த மெத்தட் எக்ஸிக்யூட் ஆகணும், இந்த மெத்தட் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் தான் இந்த மெத்தட் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இதுக்குள்ளே வந்துட்டு சிம்பிளாக நான் என்ன பண்ணுறேன், டிபெண்ட்ஸ் ஆன் குரூப் இல்லை, டிபெண்ட்ஸ் ஆன் மெத்தட்ஸுக்குள்ளே என்னோட மெத்தட் என்னன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எனக்கு இந்த மெத்தட் எக்ஸிக்யூட் ஆகணும். ஓகேவா? அடுத்து எனக்கு இந்த மெத்தட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகணும். டிபெண்ட்ஸ் ஆன் மெத்தடில் எனக்கு எந்த மெத்தட் எக்ஸிக்யூட் ஆகணும், அந்த மெத்தட் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் யூஆர்எல் லான்ச் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் லாகின் எக்ஸிக்யூட் ஆகணும். ஸோ யூஆர்எல் லான்ச் இந்த மெத்தடை டிபெண்ட் பண்ணி இந்த மெத்தட் இருக்குது. யூஆர்எல் லான்ச் ரன் ஆனதுக்கப்புறம் தான் லாகின் ரன் ஆகணும். லாகின் ரன் ஆனதுக்கு அப்புறம் தான் பர்ச்சேஸ் ரன் ஆகணும். ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணலாம், இதை ரன் பண்ணி பார்க்கலாம் எக்ஸப்ஷன் அடிக்குதா இல்லையானு. ஸோ நான் ரன் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு எனக்கு என்ன ரன் ஆகிருக்கு அப்படின்னா 9 அப்படிங்கிறது ஒன்று ரன் ஆகிருக்கு. ஏன் 9 ரன் ஆகிருக்குன்னா, நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இது ரெண்டுத்துக்கும் டிபெண்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எனக்கு என்ன பண்ணியிருக்கு, யூஆர்எல். ஸோ யூஆர்எல் லான்ச் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே. அதுக்கப்புறம் என்ன எக்ஸிக்யூட் ஆகிருக்கு, எங்கடா இருக்குது, ஸோ இருக்குது. எனக்கு அதுக்கப்புறம் என்ன எக்ஸிக்யூட் ஆகிருக்கு, நான் என்ன மெத்தடை டிபெண்ட் பண்ணியிருக்கேன், லாகின் மெத்தட். ஃபஸ்ட்டு யூஆர்எல் போட்டதுக்கப்புறம் தான் நீ லாகின் போவேன். ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கேன், நான் யூஆர்எல் லான்ச் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கேன், ஸோ லாகின் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கேன், யூஆர்எல் லான்ச்சை. ஸோ அதுக்கப்புறம் லாகின் பண்ணியாச்சு. லாகின் பண்ணால் பர்ச்சேஸ் பேஜ் போகுது. பர்ச்சேஸ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, லாகின் பேஜ். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், வெப் பேஜை ப்ரௌசரை ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் யூஆர்எல் லான்ச் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு ஏதாவது ஒரு இன்புட் கொடுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரியல் டைமில் ஒர்க் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி கண்டிஷனுக்கு உங்களுக்கு இந்த டிபெண்ட்ஸ் ஆன் மெத்தட் யூஸ் ஆகும். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அசெஷனில் 2 கான்செப்ட் ஒன்று. ஒன்று வந்து ஹார்ட் அசெட்டு, இன்னொன்று சாஃப்ட் அசெட். ஓகே, ஹார்ட் அசெட் சாஃப்ட் அசெட் வந்து சிம்பிள் தான். அசெட் வந்து ரொம்ப சிம்பிள்னு சொல்லியிருந்தேன் கரெக்டாக. நான் என்ன பண்ணியிருக்கேன், இன்ட்டு ஏ ஈக்குவல் டு 9 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ ஆக்சுவலாக இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஹார்ட் அசெட் பார்க்க போகிறோம். ஹார்ட் அசெட் பார்க்குறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், டேரெக்டாக அசெட் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் இருக்குது, அதை கூப்பிடலாம். டெஸ்டேஞ்சிலேருந்து வரும். அந்த கிளாஸ் கூப்பிட்டிங்கன்னா டேரெக்டாக அசெட் இம்போர்ட் ஆகிடும். ஸோ அசெட் டாட் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், அசெட் டாட் இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அசெட் ஈக்குவல்ஸ்னு கொடுக்குறேன். அசெட் ஈக்குவல்ஸ்னால் பூலியனில் இப்போ ஆக்சுவலான வேல்யூ ஃபால்ஸா ட்ரூவா அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். இல்லைனா உங்களோட ஆக்சுவல் வேல்யூ, உங்களோட எக்ஸ்பெக்டட் வேல்யூ. உங்களோட ஆக்சுவல் வேல்யூ, உங்களோட எக்ஸ்பெக்டட் வேல்யூ என்ன அப்படின்னு உங்களுக்கு தான் தெரியும். ஸோ நான் இதில் சும்மா ஜஸ்ட்டு ஆக்சுவல் அண்ட் எக்ஸ்பெக்டட்னு கொடுத்துக்கிறேன். இப்போ நான் என்னோட ஆக்சுவல் வேல்யூ என்ன, ஏ ஈக்குவல் டு 9. இதான் வந்து என்னோட ஆக்சுவல் வேல்யூ. ஆனால் சாரி, ஸோ இதுதான் என்னோட வந்து ஆக்சுவல் வேல்யூன்னு வச்சுக்கோங்க. நான் எக்ஸ்பெக்டட் வேல்யூ எவ்வளோ வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இன்ட்டு ஏ ஈக்குவல் டு 20. இதான் என்னோட எக்ஸ்பெக்டட் வேல்யூவாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் அதனால் என்ன பண்ணுறேன், என்னோட எக்ஸ்பெக்டட் வேல்யூவை நான் இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ நான் கன்ஃபியூஸ் ஆகிக்க வந்தீங்க. இதை இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஜஸ்ட்டு ரன். ஸோ இதுக்குள்ளே போய் பார்க்குறேன், என்ன வந்திருக்கு, அசர்ஷன் எக்ஸ்பெக்டட். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது எவ்வளோ அப்படின்னா 20, பட் அவங்க ஃபவுண்ட் பண்ணது என்னவா 9. ஓகேவா? நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு இந்த இடத்துல நான் 20 வரணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுறேன். ஓகேவா? இதான் என்னோட எக்ஸ்பெக்டட் வேல்யூ. ஸோ இதான் என்னோட ரிசல்ட். அங்கே இருக்கிற வேல்யூ எக்ஸ்பெக்டட் 20 வரணும். ஆனால் எனக்கு எவ்வளோ வந்திருக்கு, 9 தான் வந்திருக்கு. ஓகேவா?
ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் டிரைவர் டாட் கெட் டைட்டில் எடுத்து டைட்டில் இந்த பக்கம் கொடுங்க. ஓகேவா? இங்கே உங்களோட எக்ஸ்பெக்டட் டைட்டில் கொடுங்க, இங்கே உங்களோட ஆக்சுவல் டைட்டில் கொடுங்க. ஓகேவா? ரிட்டன் டைப்பில் வரதை. ஸோ நீங்கள் அந்த பர்டிகுலர் பேஜை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அசட் ஈக்குவல்ஸ் பண்ணுவீங்க. அசட் ஈக்குவல்ஸ் பண்ணதுக்கப்புறம் டைட்டில் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா வேலிடேஷன் வந்து ஓகே ஆகும். டைட்டில் ஈக்குவலாக இல்லைனா வேலிடேஷனுக்கு வந்து ஃபெயில் ஆகிடும். ஓகேவா? கரெக்டாக? ஸோ இது வேலிடேஷன் பர்பஸ்க்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், அசட் யூஸ் பண்ணுறோம். ஸோ அசட் டாட் அசட் ஈக்குவல்ஸ் இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுவே சாஃப்ட் அசட் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இது வந்து ஹார்ட் அசட்டு. இதே ஹார்ட் அசட்டில் என்னென்னலாம் இருக்குன்னு பாருங்கள் அப்படியே. ஸோ அசட் டாட் அசட் ஈக்குவல்ஸ் அசட் ஈக்குவல்ஸ் அசட் ஈக்குவல்ஸ் இதில் பாருங்கள் அசட் ஃபால்ஸ். ஓகேவா? நீங்கள் ஃபால்ஸாக கொடுக்கலாம். உங்களோட பூலியன் கண்டிஷனை நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபால்ஸாக கொடுக்கலாம். அதேமாரி பூலியன் கண்டிஷனை ஃபால்ஸாக கொடுத்து பக்கத்தில் ஏதாவது மெசேஜ் வேணும் அப்படின்னா நீங்கள் மெசேஜ் கொடுத்துக்கலாம். ஓகேவா? அவங்களோட மெசேஜும் அதில் வரும். அதுக்கப்புறம் அசட் நாட் ஈக்குவல்ஸு நீங்கள் என்ன பண்ணலாம், இப்போது இதுவே நாட் ஈக்குவல்ஸ்னு கொடுக்குறேன். இப்போ இந்த இடத்துல 9, இந்த இடத்துல 20 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இதை நான் ரன் பண்ணுறேன். ஸோ எனக்கு என்ன டெஸ்ட் கேஸ் வந்து பாஸ் ஆகிருக்கு. ஏன்னா இது ரெண்டுமே என்ன இருக்கக்கூடாது, ஈக்குவலாக இருக்கக்கூடாது. ஸோ அதனால் எனக்கு என்ன பண்ணியிருக்கு, டெஸ்ட் கேஸ் வந்து பாஸ் ஆகிருக்கு. ஸோ இது என்ன, அசட் நாட் ஈக்குவல்ஸ். இதுக்குள்ளே பாருங்கள், அசட் ட்ரூ அப்படின்னா என்னோடய கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், என்னோடய பூலியன் கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா அசட் ட்ரூ அப்படின்னு வரும். நீங்கள் ஏதாவது எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அசட் த்ரோஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ அசட் நல்லா வருது அப்படின்னா உங்களோட ஆப்ஜெக்ட் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா அசட் நல் அப்படின்னு சொல்லி நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ணலாம். ஸோ மோஸ்ட்லி நம்ம என்ன அசட் ஈக்குவல்ஸ் யூஸ் பண்ணுவோம், அசட் நாட் ஈக்குவல்ஸ் யூஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் அசட் ட்ரூ யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இது வந்து நம்ம டைரெக்டாக அசட்டில் பார்த்தது. ஸோ இப்போ இதுவே சாஃப்ட் அசட் அப்படின்னா சாஃப்ட் அசட்டுக்கு நீங்கள் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவாங்க. எப்படி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும், சாஃப்ட் அசட்னு சொல்லி கொடுத்துக்கணும். ஸோ இதுக்கு பக்கத்தில் எஸ் ஈக்குவல் டு நியூ சாஃப்ட் அசட். ஸோ சாஃப்ட் அசட்டுக்கான ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணிவிட்டு ஓகேவா, ஆஃப்டர் தட் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட சாஃப்ட் அசட்டோட ஈக்குவல்ஸ் பண்ணுறேன். இப்போ நான் வந்து இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், அசட் ஈக்குவல்ஸ் பண்ணுறேன். அசட் ஈக்குவல்ஸ் என்ன பண்ணுறேன், ஸோ சேம் 9 20 கொடுக்குறேன். அசட் ஈக்குவல்ஸ். ஸோ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் தான். ஆக்சுவலாக இதை நான் ரன் பண்ணுறேன். இதை மட்டும் ஸோ இதை நான் ரன் பண்ணுறேன். ஸோ எனக்கு இது ரன் ஆகிருக்கு, ஆனால் எனக்கு எந்த எரருமே த்ரோ பண்ணல. பார்த்தா தெரியுதா, நான் ஏன் லாகின் பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ எனக்கு ஆக்சுவலாக இது என்ன ரிசல்ட் ஃபால்ஸ் தான். எனக்கு வந்து அசெஷன் வந்து என்ன பண்ணல, த்ரோ பண்ணல. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இது ஏன் குளோபலாக கொடுத்துருக்கேன் அப்படின்னா அசட் மெத்தடை திரும்ப யூஸ் பண்ண போகிறேன் அதனால். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், அசட் டாட் எஸ் டாட் அசட் ஸோ அசட் ட்ரூன்னு கொடுக்குறேன். இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், ஸோ ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. ஸோ இதையும் ரன் பண்ணுறேன். கன்சோலில் வந்து பார்த்துருக்கேன். இப்போயும் எனக்கு டெஸ்ட் கேஸ் வந்து பாஸ் ஆகிருக்கு. இப்போது ஹார்ட் அசட்டுக்கு சாஃப்ட் அசட்டு என்ன வித்தியாசம்னா, ஹார்ட் அசட் நீங்கள் என்ன பண்ணலாம், ஒன்ஸ் இனிஷியலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு எக்ஸப்ஷனை த்ரோ பண்ணிவிடும். இதுவே சாஃப்ட் அசட் அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் இனிஷியலைஸ் பண்ணாலும் அது என்ன பண்ணாது, எக்ஸப்ஷனை த்ரோ பண்ணாது. கடைசியாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எஸ் டாட் அசட் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குல்ல, அந்த மெத்தடை நீங்கள் கால் பண்ணணும். ஸோ இந்த மெத்தடை கால் பண்ணால் மட்டும்தான் உங்களோட எக்ஸப்ஷன் எல்லா மெத்தடோட எக்ஸப்ஷனும் ஸோ ஃபைனலாக உங்களோட கன்சோலில் டிக்ளேர் ஆகும். எப்படின்னா 9 லாகின் பர்ச்சேஸ் ஓகேவா, எக்ஸிக்யூட் ஆகிருக்கு.
9 லைன் பர்ச்சேஸ் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அசஷன் எரர் ஃபாலோயிங் அசட் இஸ் ஃபெயில்டு எக்ஸ்பெக்டட் கண்டிஷன் 20 பட் நான் ஃபவுண்ட் வந்து 9 எக்ஸ்பெக்டட் ட்ரூ பட் ஃபவுண்டு ஃபால்ஸு. ஸோ ஓகேவா, இதில் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து அசஷன். ஸோ நம்ம இந்த டாபிக் பார்த்துட்டோம். இன்னும் இருக்கிறது 5 டாபிக் தான். ஒன்று பேரலல், அதுக்கப்புறம் கிராஸ் ப்ரௌசர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எரிட்ரை அனலைசர், அதோட டேட்டா ப்ரொவைடர், பேராமீட்டரைசேஷன். ஸோ இந்த 5 டாபிக் பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி டெஸ்டிங் முடிஞ்சிடும். இது முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு ப்ரௌசரை எப்படி டெஸ்டிங் வச்சு ஆட்டோமேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஜாவா வித் செலியமில் ரொம்ப டீப்பாக பார்க்கலாம். ஓகேவா, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீப் சப்போர்ட் ஆன் மை சேனல். ஓகேவா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.